X Limited provides you the following figures for the year 2021-2022. Direct material கொடுத்திருக்காங்க, direct wages கொடுத்திருக்காங்க, production wages overheads கொடுத்திருக்காங்க, admin, selling and sales at 125 per unit. For the இது வந்து 2021-22. அடுத்த விஷயத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா estimates கொடுத்திருக்காங்க. Output வந்து 20% increase ஆகும், sales quantity 20% increase ஆகும், additional advertisement expenses 45,200, material prices வந்து 10% increase ஆகும், wage rate வந்து 5% increase ஆகும், along with increase in overall direct labor efficiency by 12%. Variable overheads will increase by 5%. Fixed overheads will increase by 33. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2021 கரண்ட் இயருக்கு என்ன, அப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கு என்ன, அப்போ அது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்னன்னா ஃபைண்ட் அவுட் த நியூ செல்லிங் ப்ரைஸ் ஃபார் த இயர் 2022-23. இது சேம் ஒரே ப்ராஃபிட்டை மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா 2021 ப்ராஃபிட்டையே நான் வந்து 2022க்கும் மெயின்டைன் பண்ணுறேன்னா அப்போ என்ன நீங்கள் பண்ணணும், பெர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் வந்து 2021க்கு என்னென்ன மெயின்டைன் பண்ணுறேனோ அப்போ என்ன பண்ணணும், அப்போ என்ன அவுட்கம் வருது நியூ செல்லிங் ப்ரைஸு, எக்ஸிஸ்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டு சேல்ஸ் கரண்டான பர்சன்டேஜ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிடுது அடுத்த வருஷத்துக்குன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கு, இல்லை ப்ராஃபிட் பர் யூனிட் 10 வந்து இஸ் டு பி ஏர்ன்ட் அப்போனா நியூ செல்லிங் ப்ரைஸ். இந்த 4 சினாரியோஸும் இந்த சம் வந்து 14 மார்க்ஸ் சம். ஓகே, இது வந்து இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது 5 மார்க்ஸ். இந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லையா செல்லிங் அமௌண்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க 2.5 2.5 2.5 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி 14 மார்க்ஸ் ப்ராப்ளமு. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியபிள் காஸ்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து அதோட இம்பாக்ட் இருக்கும். ஆனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ ஃபிக்ஸட் காஸ்ட்டில் எந்த விதமான இம்பாக்டும் இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இஸ் சேஞ்சிங். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை 20 ஏக்கர்ஸ் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லுத்தையும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு வந்து நான் ரெண்ட் கொடுக்குறேன், 3,50,000 4 லட்ச ரூபாய் ரெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் சேல்ஸ் வந்து அதில் வந்து 12 லட்சம் யூனிட் பண்ணாலும் நான் அந்த 3 4 லட்ச ரூபாய் ரெண்ட் தான் கொடுத்தாகணும். இல்லை நான் 10 லட்சம் பண்ணாலும் அந்த 4 லேக்ஸ் ரெண்ட் தான் கொடுத்தணும். இல்லை நான் 20 லட்சம் யூனிட்ஸ் பண்ணாலும் 5 லேக்ஸ். எப்போ என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் மாறும் அப்படின்னா ஒருவேளை எனக்கு வந்து அந்த யூனிட்டோட இதை வந்து இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் யூனிட்டோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வேற ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ளேயே, அதுக்கூட எக்ஸ்டென்ஷன் நடக்கிறதுனா அந்த யூனிட்டுக்கும் ரெண்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூனிட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது வெரி வெரி ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும்தான் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து மாறுமே தவிர irrespective of any increase in sales or decrease in sales, increase in variable cost and decrease in variable cost, your fixed cost will not change. ஓகேவா, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இந்த கொஷின் வந்து ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, 1 மினிட் கொடுக்குறேன். 2020 2021 ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிங்க. ஸோ ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆ ஆரம்பிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் காஷீட்டோட ஃபார்மேட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் போட்டு காமிக்கிறேன். காஷீட்டோட ஃபார்மேட் எழுதிக்கிறோம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரைம் காஸ்ட், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், அதுலேருந்து வருது ஒர்க்ஸ் காஸ்ட், அட்மின் ஓவர்ஹெட், அதுலேருந்து வருது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அப்புறம் இங்கே வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், வேஜஸ், ஓவர்ஹெட்ஸு
இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு ஸ்டாக்கோட ஃபினிஷ்டு ஸ்டாக்கோட ஓப்பனிங் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அதனால அது இன்க்ளூட் பண்ணிக்கல. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், அப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட், சேல்ஸ், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட் எழுதிக்கோங்க. ஃபார்மேட் எழுதிட்டு என்ன பண்ணணும்னா அந்தந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,20,000. வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 lakhs. எக்ஸ்பென்சஸ் எதாவது கொடுத்துருக்காங்களா? என்னோட ஃபாண்ட் தெரியுதா? இன்க்ரீஸ் பண்ணிட்டோமா? இன்க்ரீஸ் பண்ணிட்டோமா? ஓ, இந்த ஃபாண்ட் தெரியலையா? ஓகே. இந்த ஃபாண்ட் ஓகேவா இருக்குமா எல்லாருக்கும்? செல்வா, சௌந்தர்யா, விஜயலட்சுமி, அஸ்வினி, ஸ்ரீ. ஓகே. யாரோ 3 பேருக்கு புக் இல்லைன்னு சொன்னாங்க ஆக்சுவலா. ஓகே. இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு டேட்டாவா நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். விஜயலட்சுமி, அஸ்வினி, ஸ்ரேயா தெரியறதா உங்களுக்கு? உங்ககிட்ட தானே புக்ஸ் இல்ல? ஸ்ரேயா கிட்ட மட்டும். ஸ்ரேயா தெரியறதா ஸ்ரேயா உங்களுக்கு? இந்த ஃபாண்ட்டை ஃபர்ஸ்ட் 2021க்கு போடுறோம். வெரி சிம்பிள். இப்போ ஒரு 14 மார்க் சம்னா ஃபுல் சம்மும் போட்டால் தான் 14 மார்க் கொடுப்பாங்களான்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து அதில் பிரேக்கப் பண்ணி பண்ணி கேட்டிருப்போம். அந்த பிரேக்கப் பண்ணதுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு ஒரு சினாரியோ மட்டும் ஒரு தெரியல அப்படின்னா அதுக்கான மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம சிஎம்ஏல வந்து தப்பானதுக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க சிஏ மாதிரிலாம். அது ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்கோரிங் பெட்டர். டைரக்ட் மெட்டீரியல் 3,20,000. டைரக்ட் அப்படியே ஃபார்மேட் அப்படியே அலைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் 25% வேரியபிள் அப்படின்னா 4,80,000ல 25% வேரியபிள்னா என்ன? 1,20,000. நான் இப்போ உங்களுக்கு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போட்டு காமிப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட் அடுத்தது 75% ஃபிக்ஸட். 4,80,000 இன்டூ 75% 3,60,000. ஸோ 4,80,000. இதுலேருந்து வருது என்ன? ஒர்க்ஸ் காஸ்ட். அடுத்தது அட்மின் ஓவரேஜ். அட்மின் ஓவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1,60,000. 1,60,000ல 75% வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸட். ஸோ 75%. 25% வேரியபிள். 1,60,000 இன்ட்டு 0.25 40,000. இது ரெண்டும் சேர்த்தா அட்மின் ஓவரேட். அடுத்தது அடுத்தது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 17,60,000 வந்துடும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் வந்து 2,40,000. இப்போ இங்கே வந்து செல்லிங் அண்ட் ஓவரேஜ்க்கு வந்து ஆக்சுவலாக எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து இதுக்கு என்ன அசம்ஷன் சொன்னாங்கன்னா இன்ஸ்டியூட்டில் ரெஃபர் பண்ணும்போது அந்த ஃபேக்கல்ட்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, மேம் இதில் வந்து இந்த அசம்ஷன் நம்ம எடுத்துக்கணும் மேம். 2:1 ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கணும். புக்கில் வந்து அவங்க கொடுக்கல ஆக்சுவலாக. 2:1 ரேஷியோவில் தான் இதை கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, விச் இஸ் நோவேர் கிவன் இன் த புக்கு. அதனால இட்ஸ் அன் அசம்ஷன் தட் வி ஹேவ் டு டேக் இட் அஸ் 2:1. இந்த சம்முக்கு ஒருவேளை இந்த சம்மு உங்களுக்கு இந்த புக் நீங்கள் லைக் வாட் டு சே 2:1 எடுத்துக்கலாம் மேம். நான் எங்கே பிரிண்ட் ஆயிருக்கு கண்ணா? பிரிண்ட் ஆயிருக்கா? ஓ, புக். ஓ, கொடுத்துருக்காங்களா? சரி சரி, ஓகே. இது நான் போன வருஷம் பார்த்த ஃபைலு ரீப்ரிண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா வெரி குட். ஸோ 2/3 அதான் கொஷினில் மிஸ் ஆகுது மேம். அதனால 2:3ன்னு சொன்னாங்க அவங்க. அதனால 2:3. ஃபிக்ஸட் வந்து 2/3. வேரியபிள் வந்து 1/3. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவன் சொல்லிட்டான், ஒரு யூனிட்டுக்கு வந்து 1,25,000. ஸோ டோட்டலாக சேல்ஸ் வந்து 25 லேக்ஸ். ஸோ 20 லேக்ஸ்க்கும் 25 லேக்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட் பேலன்சிங் ஃபிகர். யாரு? இது டவுட் கேட்டிங்களா? சொல்லுங்க செல்வா. செல்வா வாய்ஸ் பிரேக் ஆகுது செல்வா. கேட்கல.
யூனிட்ஸ் வந்து கேக்கல செல்வா, கேக்கல. பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். ஆமா. ஆ அதாவது ஒன் ஒன் இஸ் டூ எப்படின்னா இந்த 1/3 2/3ன்றது வந்து சம்ல குடுக்கலன்னு சொல்றேன் நான். சம்ல வந்து பிரிண்டிங் இதுன்னு சொன்னாங்க, ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க மேம், சம்ல பிரிண்டிங் இஷ்யூன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, போன வருஷம் நான் இந்த புக்கு ஃபர்ஸ்ட். ஆமா, இது லாஸ்ட் இயரோடது கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர். இது கொடுத்துருக்காங்க செல்வா, புக்ல கொடுத்துருக்காங்களாமே. 2/3 1/3. ஓகே, ப்ராபப்ளி ரிவைஸ்ட் எடிஷன் வேணா பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டா இருக்கிற ரிவைஸ்ட் எடிஷன் அதான் வச்சிருக்கீங்களா? அந்த ரிவைஸ்ட் எடிஷன்ல போட்டிருக்காங்க, ஏன்னா இதுல நிறைய பிரிண்டிங் இஷ்யூஸ் இருக்கு நம்ம புக்ல. ஸோ சில ஒரு இதுவா போய் கேட்கும்போது இதெல்லாம் மாதிரிலாம் கரெக்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஒன்று. அப்புறம் ரிவைஸ்ட் எடிஷன்ல பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பார்க்கலாம் நம்ம. நான் அடுத்த வாட்டி ரிவைஸ்ட் எடிஷன் டவுன்லோட் பண்ணி சென்ஸ் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஓகேவா? நீங்களும் வேணா அந்த ரிவைஸ்ட் எடிஷன் செக் பண்ணிக்கோங்க. ரிவைஸ்ட் எடிஷன் பாருங்க எல்லாருமே. என்னன்னா நிறைய சம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, காஸ்டிங்ல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய ஒரு சாப்டர்ல ஒரு சம், ரெண்டு சம் அந்த மாதிரிலாம் ஆட் ஆயிருக்கு. ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ் காஸ்டிங்ல ரெண்டு சம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. கோ பை ரிவைஸ்ட் எடிஷன் ஃபார் இன்டைரக்ட் டாக்ஸ், லா, காஸ்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகே. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 5 lakhs பேலன்சிங் ஃபிகர். இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த முடிச்சது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இந்த பேட்டர்ன், இந்த காஸ்ட் ஷீட் போட்டு அந்தந்த நம்பர்ஸ் அப்டேட் பண்ணி இது பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. நான் வந்து அந்த டவுட் கிளாரிஃபை பண்றேன். இல்லைன்னா வில் கோ டு நெக்ஸ்ட் இது. ஓகே, டவுட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ். இப்போ வந்து இங்க நல்லா பார்த்துக்கோங்க. நான் 3 விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? எவ்வளோ வந்து இந்த சேல்ஸுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th பிகாம்லலாம் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ நான் சேல் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அவ்வளோக்கு வந்து அதாவது 5 lakhs டிவைடட் பை 20 lakhs. ஸோ இது எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ கொடுக்கும்னா, ஒரு நிமிஷம், சாரி 25 lakhs. சேல்ஸ் 25 lakhs. ஸோ 20%. ஸோ ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100 எவ்வளோ? 20%. இது மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா யூ வில் பி கிவன் 5 marks. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் த இயர் 2021 முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் 2022-2023. சரியா? இப்போ 2022-23க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை ஒவ்வொன்றா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Output and sales quantity will increase by 20% by incurring additional advertisement expenses of 45,200. அதாவது சொல்லுங்க அக்ஷயா. போயிட்டு வாங்க கண்ணா. ஆல் தி பெஸ்ட் அக்ஷயா, சூப்பரா பண்ணுங்கடா. ஆ ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவுட்புட் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே வந்து 2023யோட எஸ்டிமேட்ஸ். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறதுன்றான்? 20% இன்க்ரீஸ் ஆகுறதுன்றான். ஆனா அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ சொல்றோம்? 45,200 ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ அவுட்புட்டும் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது 20%. அப்பனா நம்ம வந்து எங்கெல்லாம் இங்க சேஞ்சஸ் நடக்கிறதோ, ஓகேவா, ப்ரெடாமினண்டா அங்கெல்லாம் வந்து வி வில் ஹாவ் டு இன்கார்பரேட். சொல்லுங்க செல்வா, சொல்லுங்க செல்வா. அவுட்புட் அண்ட் சேல்ஸ் குவான்டிட்டின்றது வந்து
எப்படி சொல்றேன்னா, ஆ, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வேரியபிள் காஸ்ட்ல இம்பாக்ட் ஆகுறதோ செல்வா, ஓகே, அங்கெல்லாம் வந்து சேல்ஸும் இம்பாக்ட் ஆகுறது. வேரியபிள் காஸ்ட் சேல்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது வேரியபிள் காஸ்ட்டும் இம்பாக்ட் ஆகிறது அப்படின்றது தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அவுட்புட்ன்றது என்னன்னா நம்மளோட ஆம், நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்றோமோ அது. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற போது ப்ராடக்ட் காஸ்ட்ன்றது என்னன்னா வேரியபிள் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்ட்டும் என்னோட சேல்ஸ் குவான்டிட்டியும் வில் இன்க்ரீஸ் பை 20%னா அது ரெண்டுமே 120% இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு மீனிங். ஸோ வேரியபிள் காஸ்ட் எங்கெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் 120% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் அதோட மீனிங். ஸோ விச் வில் இன்டைரக்ட்லி இம்பாக்ட் மை சேல்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ம். ஸோ அவுட்புட் இப்போ வந்து இது சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருது. அதாவது எனக்கு இப்போ வந்து கரண்ட்டாக நான் வந்து 100 நூ இதில் இது பண்ணியிருக்கேன்னா எனக்கு 10%னா 110% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேஜ் ரேட் வந்து வில் கோ அப் பை 5%னா இப்போ 105%ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அலாங் வித் இன்க்ரீஸ் இன் ஓவரால் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சியும் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் இன் ஓவரால் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி பை 12%. அப்பனா என்னோட அந்த என்ன இன்க்ரீஸ் காமிக்கிறேனோ அது வந்து 112%க்கு ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேரியபிள் ஓவரேஜ் வந்து வில் இன்க்ரீஸ் பை 5%. ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவரேஜ் வில் இன்க்ரீஸ் பை 33%. இது 33%. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து எஸ்டிமேட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது அவுட்புட் அண்ட் சேல்ஸ் குவான்டி பை 20%. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அவுட்புட் அண்ட் சேல்ஸ் குவான்டி வில் இன்க்ரீஸ் பை 20%ன்றது கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட்டை இம்பாக்ட் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் காஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கரண்ட்டாக வந்து யூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் 3,20,000. அப்போனா எனக்கு 3,20,000ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறது? 20% இன்க்ரீஸ் ஆகுறது. அவுட்புட் அண்ட் சேல்ஸ் வந்து இஸ் இன்க்ரீசிங் பை 20%. அதனால என்னோட வேரியபிள் காஸ்ட் டைரக்ட் மெட்டீரியலும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அவன் என்ன சொல்றான்? மெட்டீரியல் ப்ரைஸஸ் 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றான். அப்போ 3,20,000 இன்டூ 110% இன்டூ 120%. அந்த மாதிரி இந்த இந்த இன்க்ரீஸை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்றோம். அப்போ இன்கார்பரேட் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா we are getting 4,20,400. இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைனிங் திஸ் சம்மு. அதோட ஆன்சர் எப்படி ரிலவெண்ட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பண்றேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்றேன். அடுத்தது மெட்டீரியல் வேஜ் ரேட் வந்து will increase by 5% along with overall direct labor efficiency of by along with the increase in overall direct labor efficiency by 12%. வேஜ் ரேட் வந்து 105%. ஸோ இங்கே என்ன வேஜஸ்க்கு வந்து என்ன இன்கார்பரேட் பண்ணணும்னா இந்த 105 எடுத்துக்கணும். ப்ளஸ் ஆல்ரெடி அவுட்புட் அண்ட் சேல்ஸ் குவான்டிட்டியில் வந்து 20%ன்றது ப்ராடக்ட் காஸ்டோட ஒன் ஆஃப் த எலமெண்ட் டைரக்ட் லேபர். அந்த 120% எடுத்துக்கணும். இன்டூ 100/112 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 8 lakhsல 105% இன்டூ 120%. இந்த வேல்யூ என்னன்னா 10,08,000. இந்த 10,08,000ன்றது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு 112%. அப்போ எனக்கு 100க்கு வந்து எவ்வளோ அப்படின்றத நான் இங்க இன்கார்பரேட் பண்ணி காப்பேன். வென்எவர் இந்த ஓவரால் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வரும்போது whenever they say increase in overall direct labor efficiency by 12% வரும்போது it has to be equated to 100. ஸோ கரண்டாக கொடுத்துருக்கிற வேல்யூ 112. அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்றது நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால தான் இன்டூ இங்கே 100/112ன்னு போட்டிருப்பாங்க இதோட வேல்யூ. அடுத்தது வந்து வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வில் இன்க்ரீஸ் பை 5%. எல்லா வேரியபிள் ஓவர்ஹெடும் என்னெல்லாம் வேரியபிள் ஓவர்ஹெடு? இது வேரியபிள் ஓவர்ஹெட், இது ஒன்று, அப்புறம் இது ஒரு வேரியபிள் ஓவர்ஹெடு, அப்புறம் இங்கே ஒரு வேரியபிள் ஓவர்ஹெட். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? 5% இன்க்ரீஸ் இன்கார்பரேட் பண்ணணும். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ்.
சேலும் வேரியபிள் ஓவரோட ஃப்ரெண்ட்ஸ். சேல்ல எங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகிறதோ அங்கெல்லாம் வேரியபிள் ஓவரோட இம்பாக்ட் ஆகும். ஸோ சேல்ல வந்து இம்பாக்ட் ஆகிற அந்த 20% வந்து வேரியபிள் ஓவர்ஹெட் இன்க்ரீஸையும் காமிக்கணும். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ல அட்மின் ஓவர்ஹெட் வேரியபிளையும் காமிக்கணும். செல்லிங் ஓவர்ஹெட் வேரியபிளையும் கண்டிப்பாக காமிக்கணும். இது 3 இம்பாக்ட். அடுத்தது ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வில் இன்க்ரீஸ் பை 33%. ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் என்ன சொல்றாங்க? 33% ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 3,60,000லேருந்து 133.33% இன்க்ரீஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எஸ்டிமேட்ஸ் கிடைக்கும்? 2022-23யோட அந்த எஸ்டிமேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு பாட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன மெயினானா இந்த விஷயம் எஸ்டிமேட்ல என்ன பண்றாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 45,200 இன்க்ரீஸ் ஆகுது. அதனால 24,30,000 வந்து கிடைக்கிறது. அவங்க வந்து சொல்ற அதே இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் டு பி மெயின்டைன்ட்னு சொல்றாங்க. ஸோ போன சினாரியோல கரண்ட் சினாரியோல 5 லட்சம், அந்த 5 லட்சம் இருந்ததுன்னா என்னோட சேல்ஸ் வந்து 29,30,000 வரும். அது ஃபர்ஸ்ட் சினாரியோ. அடுத்த சினாரியோ வந்து சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டு சேல்ஸ் இஸ் டு பி ஏர்ன்ட் ஆஸ் இன் 2021-22. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து 20% அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்போ 20% எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா நான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அஸ்வினி நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் 20%டா, ஓகே. அப்ப ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் என்னது? எப்படின்னா ப்ராஃபிட் இல்லக்கண்ணா, நான் என்ன கேக்குறேன்னா 100 ரூபாய் சேல்ஸ்டா, ஓகே. நான் இப்படி போட்டு கேக்குறேன். 100 ரூபாய் வந்து சேல்ஸ், சாரி சேல்ஸ் வந்து 100 ரூபாய், ப்ராஃபிட் வந்து 20 ரூபாய். அப்ப காஸ்ட் எவ்வளோ? 80யா? இப்போ அவன் என்ன சொல்றான்னா தேர்ட் சினாரியோல if the existing percentage of profit sorry, if the same second scenario, if the same percentage of profit to sales is to be earned in 2021, 2021ல என்ன ப்ராஃபிட்ஸ் ஆன் சேல்ஸ் பண்ணிருக்காங்க? 20%. இதே ப்ராஃபிட்டை வந்து இங்க ஏர்ன் பண்ணணும்ன்றாங்கடா செகண்ட் சினாரியோல, ஓகே. ஆனா நம்ம கையில என்ன வேல்யூ இருக்கு? வெறும் 24,30,000 தான் இருக்கு, கரெக்டா? காஸ்டோட வேல்யூ எவ்வளவு வச்சிருக்கோம்? 24,30,000 வச்சிருக்கோம். ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியாது. அப்போ சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இங்க ஒர்க்கிங். அப்பனா 80க்கு 24,030னா 100க்கு வந்து எவ்வளோ? அப்போ 24,30,000 into 100 divided by 80. அப்பனா 30,37,500. In order to maintain my existing percentage of profit on sales as 20%, I need to I should be having a sales of 30,37,500. இது scenario 2. டீடைல்டு சம்ம எடுத்த உடனே புரியாது, கொஞ்சம் போட போட தான் புரியும், ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பி ஒரு வாட்டி போடும்போது உங்களுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது அவன் என்ன சொல்றான்னா the existing percentage of profit to sales is to be increased by 25%. அதாவது existing percentage of profit on sales is to be increased 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க கண்ணா, ஓகே. அப்போ அதே கான்செப்ட் தான் இது. இப்போ வந்து சேல்ஸ் வந்து 100, ஓகேவா? ப்ராஃபிட் வந்து 25 ரூபா. காஸ்ட் என்ன சௌந்தர்யா? 75. அப்பனா 75க்கு 24,30,000னா அப்போ 100க்கு எவ்வளோ? ஸோ 24,30,000 into 100 divided by 75. ஸோ அதான் 32,40,000 வரும். ஒன்றும் இல்லை, சுற்றி சுற்றி எப்படி கேட்பாங்க தெரியுமா காஸ்ட் ஷீட்டில்? ரொம்ப கஷ்டமானா ப்ராஃபிட்டு கொடுத்துருவான், காஸ்ட் கொடுத்துருவான், சேல்ஸ் கேளுன்னு சொல்லுவான். இல்லை சேல்ஸ் கொடுத்துட்டு காஸ்ட்டையும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் என்னன்னு கேட்பான், இல்லை சேல்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் என்ன கொடுத்து, இப்படி தான் பெர்மிடேஷன் காம்பினேஷனில் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ இது வந்து சினாரியோ நம்பர் 3 இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இது சினாரியோ 3. அடுத்தது அவன் என்ன சொல்றான்னா, ப்ராஃபிட் இஃப் த இஃப் த ப்ராஃபிட் பர் யூனிட் 10 இஸ் டு பி ஏர்ன்டு. ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபான்னு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா அப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 135 ரூபா. சாரி, சினாரியோ 3 இல்லை, சினாரியோ 4. சினாரியோ 4 பாருங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 24,30,000 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது. இங்கே எஸ்டிமேட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கேருந்து ட்ரைவ் பண்ணின்னு வரும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 24,000. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 24,000. ஒரு யூனிட்டுக்கு ப்ராஃபிட்டுக்கு 10 ரூபா வேணும் அப்படின்றாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன அர்த்தம்? 24,000 இன்டூ 10. அதுதான் வந்து என்னோட ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறது. அப்போது ப்ராஃபிட் அதுவாக இருக்கணும் அப்படின்னா என்னோட சேல்ஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அப்போது என்னோட ஒரு யூனிட் செல்லிங் ப்ரைஸை 111.25 இருந்தது அப்படின்னா அப்போது எனக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸு 24,30,000 இருந்ததுன்னா நான் எக்ஸ்ட்ராவா தட் இஸ் இந்த இது எக்ஸ்ட்ரான்னு போடுறது தான் ப்ராஃபிட். என்னோட ப்ராஃபிட் வந்து 2,40,000 இருக்கும். இதான் சினாரியோ 4, சினாரியோ 2, சினாரியோ 2. இது வந்து சினாரியோ 1. டைரக்டாக அவங்க கேட்டிருக்காங்க சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் டு பி ஏர்ன்டுன்றது இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கறதுனால இது சினாரியோ 1. இப்போ நான் இந்த சம் போடுறேன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இங்க உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் சைட்லயே. ஓகே, ஒர்க்கிங் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. எதுக்கு எது அலைன் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல் 3,20,000, டைரக்ட் வேஜஸ் 8 lakhs. ஸோ எக்ஸ்பென்சஸ் இல்லை. ஸோ 3,20,000 ப்ளஸ் 8 lakhs ப்ரைம் காஸ்ட் ஓவர். ப்ரொடக்ஷன் ஓவர்ல எவ்வளோ சொல்கிறான்? 25% வேரியபிள்ன்றான். அப்போ 4,80,000 இன்டூ 25%. ஃபிக்ஸ்டு ஓவரேஜ் இதில் ஃபிக்ஸடில் வந்து 4,80,000 இன்டூ 75%. அப்போ திஸ் ப்ளஸ் திஸ். ஸோ 4,80,000. Sorry, works cost. This plus this plus this. அடுத்தது admin overheads. Admin overheads எவ்வளோ? 1,60,000. ஸோ 1,60,000 into 0.25. அப்புறம் 1,60,000 into 0.75. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து this plus this plus this. ஸோ 17,60,000. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் overheads வந்து 2,40,000. ஸோ 2,40,000 2,40,000 into 1/3. So 80,000. So 2,40,000 minus 80,000, 1,60,000. So this plus this plus this. So 20 lakhs தெரிஞ்சிட்டு டோட்டலாக நம்மளுக்கு சேல்ஸ் எவ்வளோ? 25 lakhs. ஸோ 20 lakhs minus 25 lakhs எவ்வளோ? 5 lakhs. அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதுக்கு 5 மார்க், 5 மார்க்ஸ். அடுத்தது சினாரியோ 1. இப்போ அதோட எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இதில் வந்து இது வேரியபிள், இது ஃபிக்ஸட். சொல்லுங்க செல்வா. ஆ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அமௌண்ட்டாக இருக்கு கண்ணா. செகண்ட் கேஸில் வந்து பர்சன்டேஜாக இருக்கு. அதாவது
இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஜஸ்ட் இது அமௌண்ட் அப்படியே எடுத்துக்க சொல்லியிருக்கான் இல்லையா? சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்த கேஸ்ல வந்து பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னு போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராஃபிட் அமௌண்ட் பேஸ் பண்ணி இந்த பர்சன்டேஜ் வேரி ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 5 lakhsக்கு நம்மளுக்கு சேல்ஸ் எவ்வளோ கிடைச்சது? 29,30,000. செகண்ட்ல வந்து அவன் என்ன சொல்றான், எனக்கு 20% மெயின்டைன் ஆகணும், ப்ராஃபிட் அதே 20% மெயின்டைன் ஆகணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து நீ வந்து 24,30,000 வச்சுக்கோ, ஓகேவா? ஆனால் 20% மெயின்டைன் ஆகணும் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் சினாரியோல இதே அமௌண்ட்டை எடுத்துக்கோ, இந்த 5 lakhன்ற அமௌண்ட்டே எடுத்துட்டேன்னா சேல்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருன்றான். செகண்ட் கேஸ்ல எனக்கு இதே பர்சன்டேஜை எடுத்துட்டு எவ்வளோ சேல்ஸ் வருது. ஸோ பர்சன்டேஜ் எடுத்துக்கும் போது என்ன ஆயிடும்னா 20% ஆன் சேல்ஸ்ன்னு வரும்போது என்னோட காஸ்ட் வந்து நான் வந்து 100 காஸ்ட்னு வச்சிருக்கோம் சார், 100 சேல்ஸ்ன்னு வச்சிருக்கோம்னா அப்போ வந்து 20% ப்ராஃபிட் போட்டால் காஸ்ட் வந்து 80 ரூபா வரும். ஸோ இதில் அமௌண்ட்டு, இதில் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து எது பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா இது சேல்ஸ் பேஸ் பண்ணி மாறும். ஃபர்ஸ்ட் சினாரியோல என்ன, ஃபர்ஸ்ட் சினாரியோ ஒன்னோட சேல்ஸ் எவ்வளோ வருது? 29,30,000 வருது. ஆனா சினாரியோ டூல சேல்ஸ் எவ்வளோ வருது? 30,37,500. ஸோ அமௌண்ட்ன்றது வேற, பர்சன்டேஜ்ன்றது வேற. ஓகேவா? குட். ஓகே, இப்போ இந்த சம் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ல 3,20,000 தான் இது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் ரிலேட்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் அண்ட் சேல்ஸ் குவான்டிட்டிக்கான இன்கார்ப் பண்ணிடணும். ஸோ 120% இன்டூ மெட்டீரியலுக்கு எவ்வளோ சொல்கிறோம், வில் கோ பை 10%. அப்போ 110%. ஸோ 4,22,400. ஃபோர் லேக் 3,20,000 இன்டூ 20% இன்டூ. அடுத்தது டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ்க்கு வந்து 8 lakhs இன்டூ பர்சன்டேஜ் இன்டூ ஒன் வேஜ் ரேட் வந்து இன்டூ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணட்டுமா? என்லார்ஜ் பண்ணுமா இதை? சென்டரா தான் வச்சிருக்கேன் கண்ணா நான் ஸ்க்ரீனு. இன்னும் கொஞ்சம் சென்டரா வரணுமா? கார்னரா இருக்கோ? ஆனா எனக்கு இப்போ எப்படி தெரியுதா? பெட்டரா இருக்கா? இது பெட்டரா இருக்கா? இப்போ எப்படி இருக்கா? எல்லாருக்கும் எப்படி இருக்கா? ஸ்க்ரீன் தெரியறதா? சௌந்தர்யா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஆயிஷா. ஆயிஷா உங்களுக்கு தெரியுது. வஷிதா. ஓகே, வஷிதா ஜாயின் பண்ணல, சாரி. வேற யாரும் மிஸ் பண்றா. செல்வா உங்களுக்கு இப்போ கரெக்டா தெரியுதா கண்ணா, இல்ல இன்னும் கொஞ்சம் பண்ணட்டுமா? இப்போ இப்போ ஓகேவா செல்வா? நான் கேட்க மாட்டேன். சொல்லுங்க சரி, இப்போ கரெக்டா தெரியுதா? செல்வா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதே. ஓகே கண்ணா. சொல்லுங்க, என்ன டவுட் கண்ணா? ஓகே செல்வா, ஓகே கண்ணா. யாருக்கோ ஏதோ டவுட்னு சொன்னாங்க. சொல்லுங்க ஸ்ரேயா. ம் ம் ம்
Okay. Wage rate will go up by 5% along with increase in overall direct labor efficiency by 112%. அதாவது இந்த டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல படிப்போம். இப்போ இந்த 12%ன்றது கரண்ட் ஒர்க்கிங்கோட எஃபிஷியன்சி. ஓகேவா? தெர் இஸ் 12%ஆ இன்க்ரீஸ் ஆகுறதுன்றதை இவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இந்த லேபர் எஃபிஷியன்சிஸ்லாம் காஸ்ட் ஷீட்ல எடுத்துட்டு வரும்போது 100க்கு தான் ஈக்குவேட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதாவது ஐ வில் டெல் யூ. இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா? அதாவது இந்த நம்பர் தான் நம்மளோட ஆக்சுவல். இப்போ இந்த நம்பர் வரைக்கும் தான் நம்மளோட ஆக்சுவல் இன்க்ரீஸ். இதுதான் இப்போ இங்க போடுறேன் நான் 8 lakhs into 105% into 120%. இந்த 10 lakh 8,000ன்றது ஆக்சுவல் நம்பர். இதை இன்க்ரீஸ்க்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான், இன்க்ரீஸ் இன் ஓவரால் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி பை 12%ன்னு சொல்லும்போது நம்மளோட காஸ்ட் ஷீட்ல வந்து 100க்கு தான் ஈக்குவேட் பண்ணிக்கணும் ஸ்ரேயா. ஓகே, அப்பனா என்னன்னா இந்த 10 lakh 8,000ன்றது 112க்கு ஈக்குவலண்ட். அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம காஸ்ட் ஷீட்ல இன்கார்பரேட் பண்ணோம். அதனால தான் இன்டூ 100 டிவைடட் பை 112ன்னு காமிச்சிருப்பான் மெட்டீரியல்ல. ஒரே நிமிஷம், எனக்கு பேஜ் நம்பர் சொல்றீங்களா யாராவது? டைப் 3 பேஜ் நம்பர் 25. சரி, ஓகே. அது வந்து 100க்கு ஈக்குவேட் பண்ணிருப்பாங்க ஸ்ரேயா. அந்த லேட் எஃபிஷியன்சிக்கு வந்து எப்பவுமே நம்ம 100க்கு ஈக்குவேட் பண்ணி காஸ்ட் ஷீட்ல காமிப்பாங்க. அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் கேஸ் வச்சுக்கோங்க. காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல வந்து அந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணுவாங்க. அதனால தான் இன்டூ 100 பை 112ன்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த கேஸ்ல வரும் உங்களுக்கு. அப்ப நான் காமிக்கிறேன் அந்த லேபர் எஃபிஷியன்சிக்கு தனியா. அதனால இந்த சம்ல வந்து நீங்க மெயினா டேக்அவே என்ன பண்ணணும்னா அந்த லேபர் எஃபிஷியன்சி. நான் அதனால கூட இங்க போட்டிருப்பேன், ஓவரால் டேக்அவே ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஓவரால் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி பாயிண்ட்டை வந்து நீங்க நல்லா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த இடம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஒர்க்கிங்கே. ஸோ 14,30,000. ஸோ 4 lakh 9 lakh. அப்போ this plus this into 100 divided by 1. So 22,400. Next, இப்போ இந்த வேரியபிள் ஓவர்ஹெட்ல வந்து 1,20,000 சொல்றாங்க. அப்போ 1,20,000 into அதே மாதிரி 120% into increase by 5%. So 105%. அப்புறம் ஃபிக்ஸடு ஒண்ணுமே ஃபிக்ஸடு ப்ரொடக்ஷன் ஃபிக்ஸடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க 33%. அப்போ 3,60,000 into 133.33%. ஸோ 4,70,000. இதை வந்து அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் எடுத்துருக்காங்க 4,18,000. நீங்க இது இப்படியே எடுத்துக்கலாம், இல்ல 4,18,000 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, 6,31,1 வரும். இதே மாதிரி வேரியபிள்ல 40,000 into 120% into 105%. ஸோ ஃபிக்ஸட் இது வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதனால this இல்லை, இதுவே தப்பா போட்டிருக்கேன். this plus this. அப்புறம் இது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. this plus this plus this. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ்ல இது வந்து நம்ம வேரியபிள்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 80,000 into 120% into 105%. அப்புறம் இது 1,60,000 அப்படியே. ஸோ this plus this plus this. So 38,24,000 23. அதுக்கப்புறம் வந்து இங்க ஒண்ணே ஒண்ணு விட்டேன் என்னன்னா,
இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுல 45,200 அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணோம்னா 24,80,000 advertisement expenditure to be included. ஃபர்ஸ்ட் இந்த சம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்புறம் போட போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வரும். 2023 தெரியல, இதே மாதிரி ஒரு சம் வந்தது காஸ்ட் ஷீட்ல. ஓல்டு சிலபஸ். இப்போ 24,23 இருக்குல்ல, இப்போ அவங்களோட கரண்ட் சேல்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் டு பி மெயின்டைன். அப்போ இதே ப்ராஃபிட்டே அப்படியே காப்பி பண்ணிக்கணும், இதே ப்ராஃபிட்டே மெயின்டைன் பண்றாங்க. அப்போ எவ்வளோ வருது, திஸ் பிளஸ் திஸ். அப்போ 29,29,988 இதுதான் வந்து இவங்களோடது. இப்போ டோட்டலா இவங்க சொல்ற யூனிட்ஸ் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா 24,000 யூனிட்ஸ். எப்படி 24,000 யூனிட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? ம் ம் சூப்பர் சூப்பர் செல்வா, வெரி குட், கரெக்ட். அப்பனா அப்பனா எப்படி வரும்னா இங்க வந்து 20,000 யூனிட்ஸ். ஆமா. கிளாரிட்டி இல்லைன்னா இங்க கொடுத்துருக்கறது அப்படியே இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம்டா. இன்க்ரீஸ் பை 33னா என்ன, இந்த 1,20,000லேருந்து சாரி ப்ரொடக்ஷன் ஒரிஜினா 3,60,000லேருந்து 3,60,000 ப்ளஸ் 3,60,000 இன்ட்டு 33%. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி கண்ணா. அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ வந்து செல்வா salary is increased by 4%னா செல்வாவோட salary 1,45,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1,45,000 எவ்வளோ சொன்ன இன்க்ரீஸ் இன் salary? 1,45,000 இன்டூ 4%, இப்படியும் போடலாம். இல்லை 1,45,000 இன்டூ 104%ம் போடலாம். இது சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க, இப்படி போடுறது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான் கண்ணா. எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மேம் எனக்கு இதான் ஈஸியாக இருக்குன்னா அப்படியே அடாப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டைம் ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ம் ஸோ 29 lakhs. அப்போ இது வந்து 20,000 இன்டூ 120%. அப்போ 24,000 யூனிட்ஸ். அப்போ பர் யூனிட் வேல்யூ என்னவா இருக்கும்? இதுல 133. எதுல 133 1/3 புரியல. ம் சாரி இருங்க இருங்க கண்ணா. இல்ல 33%ன்றது வந்து ஓ 33 இருக்கா, ஓ 33 1/3% இருக்கா. சரி நீங்க அப்படியே மாத்திக்கோங்களேன் பேசாம, அவ்வளவுதான். ம் இந்த ஸ்பெஷல்ல 33% சொன்னாங்க இன்ஸ்டியூட்ல. 1/3 மாத்திருக்காங்களா? அப்போ அப்ப 0.33 போட்டுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, அப்ப 0.33 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே அப்படியே போட்டுக்கோங்கடா.
33னா 33 போட்டுக்கோங்க. 33.33னா 33.33 போட்டுக்கோங்க. சரியா? அத அவ்வளோதான், ரவுண்ட் ஆஃப் தான், வேற எதுவும் இல்ல. ஸோ பர் யூனிட் வேல்யூ வந்து 29 டிவைடட் பை 24 lakhs இப்படி வரும், 122ன்னு வரும். இது சினாரியோ 1. நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஏன்னா எனக்கு கீழே கொஞ்சம் இடிக்குது, அந்த சினாரியோ இது தெரிய மாட்டேங்குது. எஸ் காலம் ஹைட் பண்றேன். இப்போ சினாரியோ 2க்கு எப்படி பண்ணுவோம்னா, இவங்க இதே பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ண சொன்னாங்களே. ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் 20% வருது. இதே சினாரியோ இங்க மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஸோ இஃப் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் இஸ் மெயின்டைன்னா 100க்கு வந்து எனக்கு காஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வருது, 24 lakhs 30,000. 24 29 நான் ரவுண்டா எடுத்துக்கிறேன். நான் 24 lakhs 30,000 இல்லை அதையே எடுத்துக்கிறேனே. அப்போ 100க்கு எவ்வளோ வரும், 32 lakhs 39,984. ஸோ சினாரியோ 2ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 24 lakhs இது. ஸோ என்னோட சாரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் 20%, ப்ராஃபிட் 20%, இது 100, அப்போ இது 80. எயிட்டிக்கு வந்து 24,299னா 100க்கு 399. ஸோ சேல்ஸ் வில் பி 32 339 984. இதுதான் சினாரியோ 2. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாருக்கா டவுட் இருக்கா சினாரியோ 2? நான் இதை முடிச்சுடுறேன் ஒரு வாட்டி, திருப்பி வேணா எடுக்கிறேன்னா எடுக்கிறேன். சினாரியோ 3ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, if the existing percentage of profit is to be maintained, எக்ஸிஸ்டிங் பர்சன்டேஜ் இப்போ பார்த்தோம். சினாரியோ 3 வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து அதே தான், 24 lakhs 29,000. அப்போ வந்து இது வந்து 75க்கு ஈக்குவேலண்ட், கரெக்டா? 24 lakhs 29 வந்து 75க்கு ஈக்குவேலண்ட். அப்போ 100க்கு எவ்வளோன்னு பார்த்தா 32 lakhs. ஸோ சேல்ஸ் வில் பி 32 lakhs 39,984. இது சிம்பிள் 11th சிம்பிள் 6th 7th மேக்ஸ் தான். 100 ரூபாய் சேல்ஸ்னா ப்ராஃபிட் 25 ரூபானா காஸ்ட் 75. அப்ப காஸ்ட் 75க்கு இவ்வளோனா 100க்கு எவ்வளோ, அவ்வளோதான் கான்செப்ட். 4th ஒன். அப்புறம் அடுத்தது வந்து நியூ செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் கேட்டிருக்கான் இல்லையா எல்லாத்துக்கும். ஓகே, நான் 4th சினாரியோ முடிச்சிட்டேன். ப்ராஃபிட் பர் யூனிட் வந்து 10 ரூபாய் டு பி ஏர்ன்டு. ஸோ 10 ரூபாய் டு பி ஏர்ன்டுக்கு வந்து இங்க கொடுத்துருக்கேன். பர் யூனிட்டுக்கு வந்து 10 ரூபாய். அப்ப 24,000 யூனிட்டுக்கு 2,40,000 சினாரியோ 2. இது சினாரியோ 2. சினாரியோ 2. அப்புறம் இது சினாரியோ 3. அப்புறம் இது சினாரியோ 4. சினாரியோ 4. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல் 24, 24 lakhs 29,998. இது இவ்வளோ. ஸோ ப்ராஃபிட் வந்து 2,40,000. அப்போ this plus this will give you 26 lakh. அப்போ இதுலேருந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிவைட் பண்ணா இது கிடைக்கும். 75,000க்கு எவ்வளோ வருது, 24 lakhs 29,000. அப்போ 100க்கு இவ்வளோ. அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ, டீடைல்டு சம்மு 14 மார்க் சம். எஸ்பி பர் யூனிட் எவ்வளோ, this divided by this.
ஸோ 135 ரூபா ஒரு யூனிட்டுக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். எஸ்பி பர் யூனிட் வந்து this divided by 24,000. 126.5625. ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதா? 126 135. அப்புறம் வந்து 1.5 வந்துடுச்சு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, கிளாரிஃபை பண்றேன் இந்த சம்ல. போட்டு பாருங்க, ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. ஆனா இது போட்டு பார்க்கணும் ஃபுல்லா, ஸ்டெப்ஸ் போட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு டவுட்ஸ்னா சொல்றீங்களா? ஸ்ரேயா, சௌந்தர்யா, ஏதாவது டவுட்டா? ஒர்க் அவுட் பண்ணும். ஆனா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணாதான் ரெண்டு விஷயம் கிடைக்கும் சௌந்தர்யா. ஒன்று, எங்க ஃபைன் டியூன் பண்ணணும், தெர் இஸ் எங்க ரியலா சேஞ்ச் இம்பாக்ட் கொடுக்குறோம். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப் சொல்ல மாட்டேன். டீடைல்டு சம்மு வித் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஸ்ரேயாக்கு புரியுறதா? விஜயலக்ஷ்மிக்கு புரியுறதா? ஐஸ்வினி சொல்லுங்க, விஸ்வினி, ஆயிஷா, செல்வா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆமா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேற யாரு? வஷிதா இருக்காங்களா? வஷிதா இருக்காங்களான்னு தெரியல. அக்ஷயா இல்ல. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேனா? யாரையா மிஸ் பண்ணிட்டேனா? விஜயலக்ஷ்மி, சௌந்தர்யா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி. இது வந்து 14 மார்க்ஸ் சம்மு. இந்த வாட்டி வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. எல்லாரையுமே கேட்டா ஓகே, போட்டு பாருங்க. ஓகேவா? சௌந்தர்யா இந்த சம் படிங்க சௌந்தர்யா. இல்லஸ்ட்ரேஷன் 4. ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம் சௌந்தர்யா. சௌந்தர்யா இப்ப நீங்க படிக்கிறீங்கல்ல, நான் இது படிக்கிற வரைக்கும் நான் என்ன ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிடுறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முன்னாடி ஒரே ஒரு போன ரெண்டு சம்மம் எப்படின்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுவாங்க, இல்ல ஒரே ஒரு ஜாப் பத்தி பேசுறாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 3யும் 2வும். ஓகேவா? ஆனா இந்த பர்டிகுலர் சம்ல பாத்தீங்கன்னா வேற வேற ஜாப்ஸோடத பத்திலாம் they are telling the data. ஓகே, அதாவது ஜாப் நம்பர் 99ன்றது ஒரு தனி டேட்டா, ஜாப் நம்பர் 77ன்றது ஒரு தனி டேட்டா, ஜாப் நம்பர் 66ன்றது தனி டேட்டா, ஜாப் நம்பர் 55ன்றது தனி டேட்டா. இந்த சம்மோட கிரக்ஸ் எப்படி தெரியுமா? அவன் என்ன கொஷின்ல கேட்டிருக்கான்னா, நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்கான், ஒரு ஒரு ஜாபோட காஸ்ட் ஷீட்டை நம்ம ரெடி பண்ணணும். 66 77ஓடதும் 99ஓடதும் ரெடி பண்ணணும். ஆனா நம்ம வந்து இந்த சம்ல வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதா, நம்பர்ஸ் எடுத்து போடுறத கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் 77 அண்ட் 99 தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு இங்க 66 இருக்கு, 55 இருக்கு, அது தெரியாம எடுத்து போட்டுறக்கூடாது. அங்கதான் வந்து இந்த சம்ல இருக்கிற ஒரு ஒரு சார்ட் ஆஃப் இதை ஒரு இது மாதிரி சொல்ல மாட்டேன், கன்ஃபியூஷன் சொல்ல மாட்டேன். நம்மளோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் இதுவா இருக்குமே தவிர இது பயங்கர டஃப் சம்மா மேடம்னா கிடையாது, ஈஸியான சம் தான். ஓகேவா?
சூப்பர். 1 2 3 படிச்சிட்டீங்களா? 4 படிங்க. 77 77. ஓகே. ம். இந்த சம் வந்து கஷ்டமான சம் கிடையாது. போன சம் மாதிரி நிறைய டேட்டாலாம் இல்ல. ஒரு டே இதோடது இப்போ ஜாப் நம்பர் 77 போட்டிங்கன்னா அதை மட்டும் எடுத்து அழகா பிக் பண்ணி எழுதணும். இப்போ ஜாப் நம்பர் 77 டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ 280, அப்புறம் அதோட வேஜஸ் 77ஓட வேஜஸ் எவ்வளோ 450, அப்போ ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸில் ஒரே ஒரு விஷயம் இங்கே பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. The factory overheads actually 2100. This amount is to be proportioned on the basis of labor. So the rate can be considered as 2 rupees 10 pice and not rate. See, actual overhead என்ன incur ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க calculationல factory overheadல 2.10 கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ 2.10 into 200 அந்த மாதிரி வந்துடும். ஸோ 2.10 இன்ட்டு 1 இல்லை 2 பாயிண்ட் என்ன ஒரு ஹவருக்கான ரேட்டை வந்து 2.10ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட் கன்வெர்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து சம்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம்? இது என்ன ஜாப் நம்பர் 77? ஓகே. 77க்கு 420 + 450 + 400 அதான் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஸ்டாக் ஆஃப் ஜாப். க்ளோசிங் ஸ்டாக் எதுவுமே கிடையாது, அட்மினும் எதுவுமே கிடையாது, ஓப்பனிங் இதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரு ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இவன் என்ன சொல்றான் பாருங்களேன். 15% of the price of the job for selling and distribution overheads. ஓகே. இது என்னன்னா they were billed to the customer at a price which included 15%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் காஸ்ட் 10 ரூபாய் இப்படி இருக்கு. ஓகேவா? அஸ்வினி இதை ஆன்சர் பண்ணுங்க. அஸ்வினி, காஸ்ட் 10 ரூபாய் கண்ணா. தேவர் பில்டுனாலே என்ன அர்த்தம்? செல்லிங் பிரைஸ். அஸ்வினி இருக்கீங்களா? ஓகே. இந்த செல்லிங் பிரைஸ்ன்றது வந்து they were billed to the customer at a price which included 15% of the price of the job for selling and distribution expenses and another 10% of the price for the profit. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டும் கொடுக்கல, சேல்ஸும் கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 120 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் என்ன சொல்றான்னா 120ல 15% போட்டா உங்களுக்கு செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி 120ல 10% போட்டா ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஆனா செல்லிங் பிரைஸ் நான் கொடுக்க மாட்டேன், செல்லிங் பிரைஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும்ட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம் இதுக்குள்ள. அதுக்காக தான் இந்த சம் எப்படின்னா நம்ம 7th 8th எல்லாம் படிப்போம் தெரியுமா? லெட் த சேல்ஸ் பி 100 அப்படின்ட்டு பேக்வேர்டு கால்குலேஷன் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த பண்ணோம். சேல்ஸ் 100 கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ப்ராஃபிட்ன்றது 0.10x வரும், ஏன்னா 10%ல. அப்போ இது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன? இந்த 2420 + 0.1x வரும். அப்போ அதை ஈக்குவேட் பண்ணினானாக்கா எக்ஸ் கிடைச்சிருமா? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? 8th 9th 10th you have done that simultaneous equation. x வந்து algebra, sorry, simultaneous equation மெத்தட்ல அல்ஜீப்ரால பண்ணிருப்பீங்களே. 2x is equal to 16. அஸ்வினி சொல்லுங்க. 2x is equal to 16 னா x is equal to என்ன? அந்த மாதிரி தான் கண்ணா இது. இப்போ 2420
plus 1.15x இது ரெண்டும் இஸ் ஈக்குவல் டு இல்ல இது மூணுமே சேர்த்து x. அப்போ அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா we will get the value of x. அதுதான் இந்த கொஸ்டின். இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்க. கஷ்டமாலாம் இருக்காது கண்டிப்பா. எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இது ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான். டஃப்பா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு போட்டுறேன் அடுத்த கிளாஸ்ல. இல்லை எல்லாரும் ஈஸியா சம் போட்டீங்க அப்படின்னா நான் அந்த this is a homework sum, try it out. கஷ்டமா இருக்கு யாருக்காவது சேலஞ்சா இருக்குன்னா நான் போடுறேன் அடுத்த சம். ஓகேவா? illustration 5 ஈஸி சம். ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. ப்ராபப்ளி ஓகே இது நான் போடுறேன். வேற என்ன? illustration 6 ரொம்ப ஈஸியான சம். ஃபார்மேட் அப்படியே எடுத்துக்கணும். டைரக்ட் மெட்டீரியல். இது எப்படி தெரியுமா? ஒரு பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல. நார்மலா ஒரு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிரிண்டிங் ப்ரெஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த இங்க் இருக்கும். அந்த இங்கை எடுத்து நல்லா இது பண்ணி அந்த எழுத்துக்கள்ல வந்து வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா பிரிண்டிங் ப்ரெஸ்லாம்? பைண்டிங், பிரிண்டிங் பைண்டிங். அப்புறம் அந்த பைண்டிங்க்கு வந்து அதுனா மைதா மாவு காய்ச்சி வச்சிருப்பாங்க. மைதா மாவு இஸ் ரா மெட்டீரியல் ஃபார் பிரிண்டிங் பிஸ்னஸ். எனிபடி பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல, அதாவது அந்த காலத்துல இல்ல. நாங்க சின்ன வயசுல படிக்கும்போது இந்த கம் எல்லாம் கிடையாது, ஃபெவிகால். மைதா ஆமா மைதா மாவை குழச்சி கொடுத்துருவாங்க. நாங்க உட்காந்துட்டு எல்லா அட்டை போடுறதுலாம் அட்டை போட்டு. ஆனா தட் இஸ் அ மேஜர் ரா மெட்டீரியல் ஃபார் அ பிரிண்டிங் ப்ரெஸ். ஏன்னா பிரிண்டிங்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பைண்டிங் புக் பார்த்தீங்கன்னா கார்னர்ல மட்டும் அழகா ஷோ யூ சம்திங் பண்ணுவோம். ஆனா என்ன பண்றாங்க? இங்க பாருங்க. இது தெரியுறதா? அந்த ரெட் கலர். இந்த ரெட் கலரை நாங்க மைதா மாவு போட்டு ஒட்டுவோம். ஆனா பிரிண்டிங் ப்ரெஸ்லயும் அவங்க மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வேற ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஸ்டிஃபா இருக்கும். பட் இந்த யூனிஃபார்மா பேப்பர் கட் பண்ற நைஃப் இஸ் ரா மெட்டீரியல். ஓகேவா? இந்த திக்கா ஒரு இது இருக்குல்ல, திக்கான கவர் இருக்குல்ல, இட் இஸ் அ ரா மெட்டீரியல் பேப்பர். புரியுதா? அந்த மாதிரி ஆஃப் கம்பெனியோட காஸ்ட் ஷீட்டை நீங்க ரெடி பண்ண போறீங்க. கொட்டேஷன் கொடுக்க போறீங்க. அந்த நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஆக்சுவலா சிஎம்எஸ் கிட்ட தான். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி யாராவது பண்ணணும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. அது ரா மெட்டீரியல் லேபர் காஸ்ட், காப்பிரைட் இதெல்லாம் பண்றது லேபர் காஸ்ட், பிரைம் ப்ரொடக்ஷன் பிரைஸ். இல்லஸ்ட்ரேஷன் 6 வந்து ஹோம்ஒர்க்கா பண்ணிக்கோங்க. சரியா? 7 இஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். 6, 7, 4 ஹோம்ஒர்க். 5 வந்து ஐ வில் டூ இட். சரியா? இங்க போடவா? illustration 4, 6 and 7. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஒரு 50% ஐடியா வந்திருக்கா? சௌந்தர்யா, செல்வா, அஸ்வினி, ஸ்ரேயா, ஐஷா, ஒரு 50% ஐடியா. ஓகே. 4, 6, 7 அதானே சொன்னேன். ஆமா கண்டிப்பா நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸி சம்ஸ் தான் இது. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் படிக்கிறோம்ல. யோசிக்கிற மாதிரி இருக்கும். கிராக் அவுட் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. இல்ல மேம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ஆன்சர்ஸே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸல் ஃபைல் அனுப்பிச்சிட்டேன். கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஐ வில் டேக் யூ த்ரூ தட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். என்னோட டார்கெட் என்னன்னா சாட்டர்டே பார்த்துட்டு காஸ்ட் ஷீட் நான் இப்போ என்ன வரைக்கும் சொல்லியிருக்கேனோ அதை வந்து சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா எனக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஹோம்ஒர்க் இன் காஸ்ட் ஷீட் மாடியூல் 1. எனி யாருக்கா டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து கூட நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரியா? ஓகே. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? எல்லாரும் காஸ்ட் ஷீட்டில் தரவுல ஒருவேளை ஸ்டில் யாருக்காவது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னா ஒரு வாட்டி ஃபைன் டியூன் பண்ணிட்டு, ஆனால் நீங்கள் சம் போடும்போது உங்கள் காஸ்ட் ஷீட்டை பார்க்காம போடுங்க. அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இது கண்டிப்பாக ஒரு 7 மார்க்ஸோ 14 மார்க்ஸோ வரும் ஷூரா. சரியா? ஓகே. தேங்க்யூ சௌந்தர்யா. செல்வா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. வஷிதா தெரில இருக்காங்க. விஜயலக்ஷ்மி, ஆயிஷா, தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. அஸ்வினி தேங்க்யூ கண்ணா.
ஓகே. ம்.